நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அதை ரொம்ப துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே நாளில் மேசராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு. அதாவது சனி பகவான் தன்னோட இன்னொரு சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிற அதே நாளில் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேசராசியில் பலம் அடைய போகிறாரு. அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத பல ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சேர்ந்துக்கிட்டு கொடுப்பாரு. சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறத குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா சிம்மராசியவும் 7ஆம் பார்வையா சுக்கிரனோட வீடான துளாராசியவும் 9ஆம் பார்வையா தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவும் பார்க்க போறாரு. இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி, இந்த குரு பகவானோட பார்வைக்கு உண்டான பலம், இது எல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து காப்பாற்றி அருள போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கு குரு பகவான் 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதி. இப்போ 9வது வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு அப்படிங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் 6வது வீட்டு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதால அந்த இடம் பலம் அடையுது அப்படிங்கிறது ஒரு பின்னடைவு. அப்போ இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக இருக்க போகுது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டசனியோட ஆதிக்கம் முடிஞ்சு மார்கழி 4ஆம் தேதி குரு பகவான் பலமடைகிற அதே நாளில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது எப்படி அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் பக்கத்தில் யாராவது கூட்டாளி மிதுன ராசிக்காரர்கள் இருந்தால் கேட்டு பார்த்துக்குங்க. அவ்வளோ கஷ்டகாலம் அப்படிங்கிறது தான். இதை நாம் ஒன்றும் பெருசாக மறைச்சி ஒழிச்சு பேச வேண்டியதில்லை. கடகராசிக்காரர்கள் ஆகா ஓகோன்னு இருப்பீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. சனி பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி, அதனால் ஆட்சி பெற்று தான் உட்காந்துருக்காரு, கெடுபலன் கொடுக்க மாட்டார் அப்படின்னு உங்களோட மன சந்தோஷத்துக்காக பேச விரும்பலை. பேசிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம்னு வரும்போது கமெண்ட் பாக்ஸில் திட்டுவாங்க, என்ன ஜோசியார் நீ இப்படி சொன்ன, பழப்பு இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. அதனால் கொஞ்சம் ஒளிவு மறைவு இல்லாமலே பேசிடுவோம். இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு குரு பகவான் எங்கே பலமடைகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான் பலமடைகிறாரு. இப்போ இவ்வளோ நாளாக பலம் இழந்து போயிருந்தாரு, இப்போ தொழில்ஸ்தானத்தில் பலம் அடைஞ்சிருக்காரு. அஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட பார்வையால் நன்மை அப்படிங்கிறது இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் 10ல் குரு பகவான் இருக்கும்போது பதவியில் மாற்றம் அப்படிங்கிறது தான். சரி, நல்ல மாற்றமா இருக்குமா ஜோசியரை, ஒரு ப்ரமோஷன் ஏதாவது கிடைக்குமா ஜோசியரை அப்படின்னு நினைக்கலாம். உங்களோட ராசியோட தசாபுத்தி சுய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு பார்த்தோம்னா சில நல்ல வாய்ப்புகள் அப்படி இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. ஆனாலும் பெரும்பாலும் 10ல் குரு அப்படிங்கும்போது அஷ்டமத்தில் சனி இருந்தாருன்னா வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. சரி ஜோசியரை என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பலனாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் குடும்பத்தோடு இருப்போம், ஒரு 10,000 சம்பளம் வாங்கினா வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ வெளியூரில் போய் தங்கி வேலை செய்யணும் அப்படின்னா போகிற இடத்துல வாடகையே கட்டுப்படி ஆகாது. அப்போ நம்ம கடையில் தான் சாப்பிடணும், குடும்பத்தை விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறது அமையும். அப்போ குடும்பத்தை பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல். ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நிவாரணம் தான். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றா கிடந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறத விட பிரிஞ்சு இருக்கிறது சந்தோஷம். ஏதோ ஃபோனில் பேசிக்கிட்டு மாதத்தில் 2 நாள் வீட்டுக்கு சந்தோஷமாக இருந்தோமா, சாப்பிட்டோமா, பிள்ளைங்களோட இருந்தோமா, அப்படி போயிட்டோம்னா நல்லது. வீட்லேயே இருந்தோம்னா திடீர் செலவு வரும், கொஞ்சம் கடங்கண்ணி வரும், நகை அடவுக்கு போவோம், பெண்களால் ஆண்களுக்கு அவமானம் வரும், ஆண்களால் பெண்களுக்கு அவமானம் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பிரிஞ்சு இருக்கிறது நல்லது தான். அப்போ இது ஒரு விதமான சந்தோஷம் அப்படிங்கிறது தான். அதேமாரி எனக்கு ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இல்லை, நான் சொந்த தொழில் தான் பண்ணுறேன், வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா குடியிருக்கிற வீட்டில் மாற்றம் வரும். வாடகைக்கு ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, திடீர்னு வீட்டை காலி பண்ணும்பாங்க. நம்ம ஒரு 3000 4000க்கு குடியிருப்போம், வேறு இடத்துல வீடு பார்க்க போனால் 6000 7000 இந்த மாதிரி வீடு கிடைக்காது.
அப்போ என்னடா இது வெட்டி செலவு 2000 எக்ஸ்ட்ரா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தை கொடுக்குற மாற்றமாக தான் இருக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தயார் நிலையில் நம்மளை வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு வீடு நம்ம குடியிருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கோம்னா இன்னொரு வீடு ஏதாவது கிடைச்சிதுன்னா பார்த்து தற்காலிகத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா ஓட்டிக்கலாம், இல்லைன்னா தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சொந்த வீட்டில் தான் இருக்கேன், நான் எங்கே போகிறது, ஒன்றும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நம்மளா மாற்றத்தை வர வச்சுக்கணும். இப்போ குடியிருக்க வீடு இருக்கா, இப்போ வழக்கமாக ஒரு அறையில் படுத்துறீங்களா, மாற்றத்தை கொண்டு வாங்க, வேறு அறையில் போய் படுங்க. இப்போ பூஜை அறையில் சாமி கும்பிட்றீங்களா, அப்படியே நம்ம முன்னோர்கள் அங்கே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய் தந்தையர்கள், இல்லை யாராவது கோவில் பூசாரிகள், குலதெய்வ கோவில் பூசாரிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு பூஜை நடத்தி கொஞ்சம் அந்த புகைப்படங்களை மாற்றி வைக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிங்க. இல்லை என் வீட்டில் ஒரே அறை தான் இருக்குது, நான் வேறு எங்கே போய் படுக்க போகிறேன்னா திசை மாற்றி படுக்கலாம். வலியத்து போனவன் தான் வடக்க தலை வைப்பாம்பாங்க. வடக்க தலை வச்சு படுக்காமல் கிழக்க படுத்திருந்தா தெக்க படுத்திருந்தா மேற்கன்னு திசையை திருப்பி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதெல்லாம் கேட்கும்போது சில பேருக்கு கிண்டல் கேலியாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் நமக்கு பெரிய மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். இதை மறந்துடக்கூடாது. அதோட இதே காலகட்டத்தில் அஷ்டம சனி இருக்குது அப்படிங்கிறதால பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லை சக ஆண் ஊழியர்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களை வெளியே பகிர்ந்துக்கூடாது. இல்லை வேலைக்கே போல வீட்டில் தான் இருக்கேன் போகிறேன் அப்படின்னா நம்ம குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்கூடாது. அண்டை வீடு அடுத்த வீட்டில் போய் கதை கேட்குறது, அவங்க கதையை நம்ம கேட்குறது, இல்லை அண்டை வீடு அடுத்த வீட்டில் ஏதாவது அடிப்புடி பஞ்சாயத்துனா போய் பஞ்சாயம் பண்ண போகிறது, புரணி பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இது நமக்கே ஆபத்தாக முடியும். அதோட பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறத விட்டு கொடுத்துட்டு போகணும். மூணாவது நபரோட தலையீட்டை நாம் அனுபவிச்சோம்னா அது ஒரு தற்காலிக பிரிவை கொடுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாரி ஆண்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லை தொழில் செய்கிற இடத்துல ஒரு பெண் ஊழியர்கள், சக ஊழியர்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் குறைச்சிக்கணும். நம்ம விளையாட்டாக ஒன்று பேச போக அது பெருசாக தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டு நமக்கு ஒரு அவமானம் வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப விவகாரங்களை நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது, இல்லை எங்கேயாவது போய் வீட்டில் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு லாகிரி வஸ்து பழக்கத்துக்கு அடிமையாகி எங்கேயாவது ஒரு தண்ணி வண்ணி குடிக்க போய் அங்கே போய் பேசி உளறிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வேண்டாம். அதுமாரி பெண் கொடுத்த இடத்துலையோ இல்லை பெண் எடுத்த இடத்துலையோ குடுக்கல் வாங்கல், அண்ணன் தம்பிக்குள்ள குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வச்சுக்கூடாது. வாங்கியிருந்தா கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா பொறுமையாக தான் கேட்டு வாங்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி தான் சூழல் அப்படிங்கிறது இருக்குது. சரி, அப்போ நல்லதே இல்லையா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லது இருக்குது. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் இருந்தாலும் அவரோட பார்வைக்குன்னு பலன் இருக்குது. இப்போ அவர் பலம் அடைஞ்சிருக்காருங்கும் போது அவரோட பார்வையும் பலம் அடையுது. அப்போ குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா காசு பணம் கொடுத்துருவார். என்னதான் அஷ்டம சனி தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் காசு பண புழக்கத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு இதுதான். நம்மகிட்டே 10 ரூபா காசு இல்லைனாலும் அர்ஜென்ட்டுக்கு கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது வெளியில் 1008 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். விட்டு கொடுத்து போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாரி வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது பேச்சில் கொஞ்சம் நயமாக பேசுனீங்கன்னா காரியம் சாதிச்சிடலாம், எப்பேற்பட்ட காரியத்தையும். அதுக்காக இடக்கு முடக்கா வார்த்தையை விட்டோம்னா அஷ்டம சனி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. தேவையில்லாத அடுத்த பஞ்சாயத்துக்கு போய் பேசக்கூடாது. பொது வெளியில் பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். நயமாக பேசுனா காரியம் சாதிச்சிடலாம். அதுமாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது 4வது வீட்லேயும் விழுவுது. அதேமாரி குருவோட பார்வை அப்படிங்கிறது 4வது வீட்டில் விழுவுது. சுகஸ்தானம் வலுவடையுது. அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாயார் வழியில் ஆதரவு கிடைக்கும். தாயார் உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுவாங்க. ஒரு பஞ்சாயத்து வந்தால் கூட உங்கள் பக்கம் நின்று பேசுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும். அதோட ராசிக்கு 6வது வீட்லேயும் குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதால ஓரளவுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக நெருக்காது. எங்கேயாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்துடும், கடங்கண்ணை அடைச்சி போடலாம். உடம்பும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிகள் பலம் இழக்கிறாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நம்ம அப்படியே ஸ்மூத்தாக வாழ்க்கையை ஓட்டிடலாம். கொஞ்சம் கர்ம வினைகள் படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கும் தீங்கு நினைக்காம துரோகம் பண்ணாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டோம்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்குது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வருவார். அப்போ அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். இந்த குரு வக்கர காலத்தில் 2024 ஏப்ரல் வரைக்கும் நாம் கொஞ்சம் அஷ்டம சனியோட ஆதிக்கமும் இருக்குது, குருவோட நிலையும் சரியில்லைங்கிறதால எதுலேயுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் தீபம் ஏற்றணும், சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்யணும், அனுமன் வழிபாடு செய்யணும், சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதை செஞ்சுட்டா இந்த சோதனை காலம் அப்படிங்கிறத கடந்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.